வாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விய பத்தி இன்னைக்கு யோசிப்போம். ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்மள விட புத்திசாலியா மாறிட்டா என்ன ஆகும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாறி இருக்கலாம். ஆனா நாம கூடிய சீக்கிரத்துல சந்திக்க போற ஒரு நிஜமான சாத்தியக்கூறு இது. சரி, சும்மா ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு நாள் காலையில எந்திரிக்கிறீங்க, எல்லாம் வழக்கம் போலதான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல அடிப்படையான ஒரு விஷயம் மட்டும் மொத்தமா மாறியிருக்கு. அந்த உண்மை உங்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. பல லட்சம் வருஷமா இந்த பூமியோட புத்திசாலியான உயிரினம் நாம தான் இருந்த அந்த இடம் இப்போ நம்ம கிட்ட இல்ல. இது நம்ம சினிமாக்கள்ல பாக்குற மாதிரி ஒரு பெரிய யுத்தத்தோட நடக்காது. எந்த அலாரமும் அடிக்காது, எந்த அறிவிப்பும் வராது. ரொம்ப அமைதியா இந்த மாற்றம் நடந்து முடிஞ்சிடும். ஆமா, அதுதான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப பயமுறுத்துற கேள்வி. நம்மளோட அதிகாரம் ஒரு பெரிய சண்டையில பறிக்கப்படாது. அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியா நம்ம கைய விட்டு போயிடும். அது எப்படி நடக்கும்? எதுக்கு முதல்ல நாம செயற்கை உயர் நுண்ணறிவு, அதாவது ஏஎஸ்ஐனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு மிஷின் இல்ல. கிரியேட்டிவிட்டி, பிளானிங், ஏன் இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் எல்லாத்திலயுமே நம்மள மிஞ்சி நிக்கிற ஒரு சக்தி. மனுஷங்க இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் நம்மளோட அறிவுதான். இந்த கிரகத்துல நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸ் மொனாபலியே உருவாக்கி வச்சிருந்தோம். ஆனா அந்த மொனாபலி முடிவுக்கு வந்தா என்ன ஆகும்? நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா அறிவுக்கும் அதிகாரத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கும். புத்திசாலியான உயிரினங்கள், புத்திசாலியான நாடுகள், புத்திசாலியான தனிநபர்கள், யார்கிட்ட அதிக அறிவு இருக்கோ அவங்க தான் எப்பவுமே ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஏஎஸ்ஐன்னு ஒரு சிஸ்டம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களோட மொத்த அறிவையும் சேர்த்து வச்சா வர்ற அறிவை விட புத்திசாலியா மாறிடுது. அந்த ஒரு நொடியில நம்மளோட பல்லாயிரம் வருஷம் நுண்ணறிவு ஏக போக முடிவுக்கு வந்துடும். இது வெறும் வேலை போறது பத்தின பிரச்சனை இல்ல. இது மனுஷங்களா நம்மளோட இருப்புக்கும் நம்மளோட முக்கியத்துவத்துக்கும் வர்ற ஒரு பெரிய நெருக்கடி. நம்மள நிறைய பேர் என்ன பயப்படுறோம்னா ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்கொன்னுதான். ஆனா உண்மை அதை விட ரொம்ப ஆழமானது. ஏஐ நம்ம வேலைய மட்டும் மாத்தாது, ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கான அந்த தனித்துவமான அட்வான்டேஜையே கேள்விக்குள்ளாக்கும். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட மதிப்பு நம்ம திறமையிலையும் அறிவிலையும் இருக்கும்போது நம்மள விட பல மடங்கு திறமையான ஒண்ணு வந்துட்டா நம்மளோட மதிப்பு என்னாகும்? ஏஎஸ்ஐங்கிறது ஒரு காயினோட 2 பக்கங்கள் மாதிரிதான். ஒரு பக்கம் பார்த்தா மனுஷங்களுக்கு கணக்கில்லாத நன்மைகளை கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் நாம கற்பனை கூட பண்ண முடியாத ஆபத்துகளும் அதுல இருக்கு. ஒரு பக்கம் கேன்சர், பசி, கிளைமேட் சேஞ்ச் மாதிரி நம்மளோட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏஎஸ்ஐ தீர்த்து வைக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் அதே ஏஎஸ்ஐ மனுஷங்க தான் இந்த உலகத்துக்கே பிரச்சனைன்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும்? அதோட சக்திக்கு முன்னாடி நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் சேலஞ்சுக்கு வருவோம். ஏஐ கெட்டதா இருக்கணும்னு அவசியமே இல்ல, அது ஆபத்தானதா மாறுறதுக்கு. இதுதான் அலைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அதாவது இங்க பெரிய ரிஸ்கே ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஏஐ கிட்ட இருந்து வராது. அதுக்கு பதிலா நம்ம நோக்கங்களோட பொருந்தாத ஒரு ஏஐ கிட்ட இருந்து தான் வரும். உதாரணத்துக்கு, ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ கிட்ட பேப்பர் கிளிப்ஸை உருவாக்குன்னு ஒரு சிம்பிளான கமாண்ட கொடுத்துட்டா அது மனுஷங்க, கலை, உயிர் வாழதுன்னு எதை பத்தியுமே கவலைப்படாம உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பேப்பர் கிளிப்ஸா மாத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு கெட்ட எண்ணம் தேவையில்ல, நம்மளோட பொருந்தாத ஒரு இலக்கே போதும். நம்ம கைய விட்டு கட்டுப்பாடு எப்படி போகும் தெரியுமா? முதல்ல நம்ம மதிப்பீடுகளோட சரியா பொருந்தாத ஒரு சின்ன இலக்கு அதுக்கு கொடுப்போம். 2வதா அந்த ஏஐ தன்னைத்தானே இன்னும் பெட்டரா மாத்திக்க அதோட கோட அதுவே திரும்ப எழுதும். 3வதா அதோட அறிவும் அது யோசிக்கிற விதமும் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டதா வளர்ந்துரும். கடைசியா சரி இது வேண்டான்னு அதை ஆஃப் பண்ண நினைச்சா கூட நம்மளால முடியாது. அப்போ ஏஐ ஆதிக்கம் செலுத்துற ஒரு உலகத்துல மனுஷங்களுக்கு என்னதான் எதிர்காலம்? நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஒன்னு, நம்ம அதுக்கு ஒரு பார்ட்னரா இருக்கணும், இல்லனா வெறும் வேடிக்கை பார்க்கறவங்களா மாறிடணும். பெஸ்ட் கேஸ்ல கஷ்டமான வேலைகள் எல்லாம் ஏஐ பார்த்துக்கும். நாம கலை, உறவுகள், வாழ்க்கையோட அர்த்தம்னு நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம். ஆனா வர்ஸ்ட் கேஸ்ல நம்மள யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க, அழிக்கவும் மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுக்கே எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாம போயிடும். நாம பொருத்தமற்றவங்களா மாறிடும். இதுல உண்மையிலே நம்மள நெடுங்க வைக்கிற ஒரு பகுதிக்கு இப்ப வரோம். இந்த மிகப்பெரிய மாற்றம் திடீர்னு ஒரு நாள்ல நடக்காது. ரொம்ப அமைதியா, படிப்படியாதான் நடக்கும். இதுக்காக நீங்க ஒரு பெரிய நாடகத்தையோ பரபரப்பான நிகழ்வையோ எதிர்பார்க்காதீங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எந்த வித்தியாசமும் தெரியாது. எல்லாம் ரொம்ப நார்மலா போற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏஐ இன்னும் கொஞ்சம் பெட்டரா,
இன்னும் கொஞ்சம் திறமையா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தையே பாதிக்கிற முக்கியமான முடிவுகளெல்லாம் எப்போ நம்ம கைய விட்டு போச்சுன்னு நாம உணர்றப்போ, அந்த நிலைமையிலிருந்து நாம பின்வாங்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கலாம். இதுதான் உண்மையான ஆபத்து. அப்போ நம்ம எதிர்காலம் மஷீன்ஸ் கையில இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. இந்த டெக்னாலஜிய நாம எப்படி உருவாக்குறோம், என்ன ரூல்ஸ் போடுறோம், என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையும். அதனால இப்போ நாம எல்லாரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி, நாம இதுக்கு தயாரா இருக்கோமா? இந்த சிந்தனைய தூண்டுற விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.